கீதாஸ் கிச்சன் மதுரை. இன்னைக்கு ராகி எள்ளு கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது ராகி சாப்பிட்றது. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ராகி மாவு எடுத்து வறுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். ஏன்னா ராகி மாவு கொஞ்சம் கலர் கருப்பாக இருக்கிறதுனால பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டீங்கன்னா ஒரு கரண்டி இந்த அளவுக்கு போட்டீங்கன்னா அது கலர் கொஞ்சம் ரெட் கலரில் வந்துடும். இதை லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். தேங்காயும் எள்ளும் வறுத்துருக்கேன். ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்து பவுடர் பண்ணிக்கிறேங்க. பாகு காய்ச்சி வச்சுருக்குறோம், வெல்லம். அதை மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ராகி கொழுக்கட்டை செய்யலாம். பாருங்கள். லைட்டாக வறுத்தா போதும் மாவை. வெல்லம் ஒரு கொதி கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் அதில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஏலக்காய் பவுடர் போட்டு ஏற்கனவே தேங்காயும் எள்ளும் சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. கொழுக்கட்டை செஞ்சு அதில் வைப்போம் தட்டில். ராகி எள்ளு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது அப்படியே ஆவியில் வேக வச்சுருவோம். இட்லி தட்டில் வச்சு ஆவியில் வேக வச்சிட்டோம்னா எள்ளு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ராகி எள்ளு கொழுக்கட்டை. ராகி எள்ளு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப சத்துள்ளது ராகி மாவு. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.